உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பார்க்கறது. இப்பேற்பட்ட ஆளை மன்னிக்கவே முடியாது. எதிரியை கூட மன்னிச்சிடலாம், ஆனா துரோகிய மன்னிக்க முடியாது. ஆனா இயேசுவை ஒருத்தர் என்ன பண்றான், கட்டி பிடிச்சி காட்டி கொடுக்க வரான். ஆனா ஆண்டவர் அவனையும் மன்னிக்கிறாரு. அருமையானவர்களே, இந்த இயேசு எப்பேற்பட்ட நேசம் உள்ளவர் மட்டும் பாருங்க. காட்டி குடிக்கிறது, காட்டி குத்தவனையும் மன்னிக்கிறாரு, நேசிக்கிறாரு. சிலுவையில ஈட்டியால குத்துனவனையும் நேசிக்கிறாரு. அருமையானவர்களே, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் மறுபடியும் சொல்றேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள் சொல்லி என் ஆண்டவர் நேச கூவல் என்றார். நேச கூவல். அவர் அன்பை அழைக்கிறார், அவர் அன்பை அழைக்கிறார். அவர் பக்கமா ஏன் ஐயா உடம்பு சரியில்லைன்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்குது, போய் பார்த்துக்கலாம். ஃப்ரீயாவே இலவசமாவே பார்த்துக்கலாம். ஆனா மனசு லெவல்ல வேதனை, என் மனசுல கஷ்டம், என் உள்ளத்துல வேதனை, என் இறுதியை வெடிக்கிற மாதிரி இருக்குது. நான் எவ்வளவு என் குடும்ப பாரத்தை தாங்குறது, நான் எவ்வளவு குடும்பத்தை நான் சுமக்கிறதுன்னு சொல்லி என் உள்ளத்தில் உள்ள வேதனையை யாரால மாற்ற முடியும்? உள்ளத்தில் இருக்கிற கஷ்டத்தையும் உள்ளத்தில் உள்ள வேதனையும் யாரால மாற்ற முடியும்? ஐயா, இதை மாற்றுகிறவர் இயேசு. உள்ளத்தில் உள்ள வேதனை, கவலை, கண்ணீர், கஷ்டத்தை மாற்றுகிறவர் இயேசு. ஆனா உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். ஒரு பண்ணி ஜுரமா இருந்தாலும் மாத்திரை வாங்கிடலாம், வயிற்று வழியா இருந்தாலும் மாத்திரை வாங்கிடலாம். எதுவோ தெரிவிக்கிறது பிரச்சனை, எப்படிப்பட்ட நோயெல்லாம் இன்றைக்கு மருந்து இருக்கு, சரி பண்ணிடலாம். ஆனா மனது கஷ்டப்பட்டான். ஐயா, இன்றைக்கு மனது கஷ்டப்படும் பொழுது எல்லாம் என்ன சொல்றாங்க, ட்ரெஸ். இன்னைக்கு நமக்கு அந்த காலத்துல ட்ரெஸ் தெரியாது. இன்னைக்கு மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் வந்துச்சுன்னா பிபி சுகர் யாருக்கு வருது? பணக்காரன் கிடையாதுங்க, ஏழை ஜனம். நமக்கே வந்துருக்குங்க பிபி சுகர். யாருக்கு வருது? ஏழைகளுக்கு வருது. ஏன், எதனால வருது? மனதுல பாரம், வேதனை, அது அழுத்தத்தினால வர்ற நோய்களுக்கு தொடர்ச்சியா வர நோய். அப்போ இந்த மன வேதனையை மாற்றுவதுதான் சொல்ற ஆண்டவரே, உன்னுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன், உன்னுடைய பாரத்தை நான் சந்தோஷமா மாற்றுவோம், கவலையை சந்தோஷமா மாற்றுவோம் சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்றாரமா. ஐயா, என் ஆண்டவர் இயேசு எல்லா பிரச்சனைக்கும் அவரே பரிகாரி. உள்ளத்தில் உள்ள வேதனையை சுகப்படுத்துகிறவர், நம்முடைய வேதனையை எல்லாம் மாற்றுகிற ஆண்டவர் இயேசு. இன்றைக்கு பலவிதமான இன்னைக்கு வேதனைகளோ பிரச்சனைகளோ உள்ளத்துல சுமந்து